வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே. கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் முக்கிய தலைப்பு திருமண பொருத்தத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள் குறித்து நான் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே பிரச்சனை என்னவென்றால், ராகு கேதுக்கள், அந்த கோள்களோடு ராகு கேதுக்கள் சேரும்போது இருக்கிற பிரச்சனை இருக்கிறதே அந்த திருமண பொருத்தத்தில், அதே மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து விட்டது இன்றைய சமூகத்தில். ஜோதிடர்கள் மூலமாக ஒன்றுமே படிக்காத 2 நாள் படித்து 4 நாள் ஜோதிடம் சொல்ல போகிறேன் என்று சொல்கிற ஜோதிடர்களால் தறிக்கெட்டு தோஷம் 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 என்று சொல்லிக்கொண்டு மக்களை முட்டாளாக்கி, மக்களை மடையனாக்கி, விழிப்புணர்வே இல்லாமல் செய்த மக்களை பரிகாரம் என்ற நிலைக்கு தள்ளி அந்த மக்களோட வாழ்க்கையோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜோதிடர்களுக்கு நான் என்னவென்று சொல்வது என்றே தெரியவில்லை. விமலன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இது. இதான் உண்மை. இந்த ராகுவின் இயல்புகள் என்ன என்பதை முதல்ல ஏன்னா இதை திருப்பி திருப்பி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளிவிட்டீர்கள். கேதுவின் இயல்புகள் என்ன? ராகுவுடன் சேரும் கோள்கள் இயல்பு எப்படிப்பட்டது? கேதுவுடன் சேரும் கோள்கள் இயல்பு எப்படிப்பட்டது? இதைத்தான் நம்ம பேச போகிறோம். ராகுவோட கோள்களை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். இணையும் கோள்கள் எப்படிப்பட்டது, என்ன செய்ய போகிறது? இங்கே நாங்கள் கொடுத்தது தோஷம் என்ற வார்த்தை ஏற்படுத்தக்கூடாது என்ற விழிப்புணர்வுக்குத்தான் இந்த பதிவு. விமலன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ன சொல்கிறது என்றால், அது குணங்களாக வரையறுக்கப்பட்டதே, அது தோஷம் அல்ல. எங்களுக்கு அதுதான், அது எங்களுடைய தாரக மந்திரமே. இந்த விமலன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், எங்கள் தாரக மந்திரமே குணங்களே. தோஷங்கள் தோஷங்கள் என்று வரையறுக்கக்கூடாது, அது குணங்களை வரையறுத்து கூற வேண்டும் என்பதுதான் எங்கள் தாரக மந்திரம். அந்த விழிப்புணர்வு பதிவு தான் இது. இப்போ ராகுவுடன் இணைந்த கோள்களின் நிலைமை எப்படிப்பட்டது இப்ப நம்ம பார்க்க போறோம். ராகுவுடன் சூரியன் நெருங்கி 0 டிகிரி இருக்கும்போது, ராகு என்பவன் நிழல். நிழல் என்பது இருட்டு. அப்ப இருட்டுக்கு அங்கே நயவஞ்சக குணத்தை கொடுத்திருக்கிறோம். அந்த நிழலுக்கு சூதை கொடுத்து விட்டோம், சீட்டிங்கை கொடுத்து விட்டோம். என்னங்க சீட்டிங்? மாபெரும் கொள்ளைக்காரன் என்ற உருவப்படுத்தி விட்டோம். அப்போ ராகு என்ற அந்த நிழல், இருட்டு சூரியனுடன் நெருங்கி இருக்கும் பொழுது அந்த சூரியனுக்கு எப்படி நயவஞ்சக குணத்தை செயல்படுத்துகிறான்னு பேச போறோம். அந்த நயவஞ்சக குணம் எப்படி செயல்படுத்தப்படுகிறான் அப்படின்னு சொல்ல. இப்ப சூரியனோட குணம் என்ன? அதிகாரம், ஆளுமை, புகழ், கௌரவம், மதிப்பு, மரியாதை என்று சொல்லக்கூடிய அந்த சூரியன். ஆனா இந்த நயவஞ்சகன் அந்த ராகு நிழல் என்ற நயவஞ்சகம் சேரும் பொழுது, அந்த நயவஞ்சகம் சூரியனுக்கு எப்படி ஏற்படுகிறது அப்படிங்கன்னா, என்னடா உன்னுடைய தகுதிக்கு இதெல்லாம் ஒரு அதிகாரமா? எப்படிங்க? உன் தகுதி என்ன, உன் திறமை என்ன, இந்த அதிகாரம்லாம் ஒரு அதிகாரமா? நீ எங்கேயோ இருக்க வேண்டியவன், நீ இப்படி இருக்கக்கூடாது என்று நயவஞ்சக குணத்தை விளைத்து அந்த அதிகாரத்தை, அளவுடன் இருக்கக்கூடிய அதிகார குணத்தை அளவுக்கு மீறி செயல்பட செய்து, அளவுக்கு மீறிய அதிகாரத்தை அவன் மனதில் விஷம், அங்க விஷம் உள்ளே வருகிறது.
தனித்திருக்கும் சூரியன் அதிகார குணம் மட்டுமே, அது அளவுடன் செயல்படும். ஆனா இந்த நயவஞ்சகன் நிழலான ராகுன் சேரும் பொழுது அந்த அதிகாரமானது அளவுக்கு மீறி, இயல்புக்கு மீறி, வரம்புக்கு மீறி அந்த அதிகாரத்தை அந்த நயவஞ்சகம் வஞ்சகத்தை விரைத்து சூரியனுக்கு அந்த வஞ்சக குணம் உள்ளே வருகிறது. அந்த வஞ்சக குணம் உள்ளே வந்து பரவத் தொடங்கும் போது அதிகாரமே, அளவுக்கு மீறிய அதிகாரமே, இயல்புக்கு மீறிய அதிகாரமே, வரம்புக்கு மீறிய அதிகாரமே அவனுக்கு அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வது கூட அந்த அதிகாரமே அவனை அழித்துவிடும். இதுதான் இந்த சூரியனோட ராகு இருக்கிற குணம். இப்படித்தான் அந்த நயவஞ்சகமும் சூதும் உள்ளே. சூது எப்படி மிகைப்படுத்தி காண்பிக்குதான் சூது, சீட்டிங். ஒரு விஷயத்தை 1000 மடங்கு மிகைப்படுத்தி காட்டுவதுதான் சூது. அப்ப எப்படி அந்த வஞ்சக குணத்தை அந்த மனதில் விதைக்கிறான் பாரு அந்த நிழல். அந்த நிழலை நிஜம் என்று நம்பி ஏமாறானே, இதுதான் சூரியனின் குணம். சந்திரனோட ராகு சேரும் பொழுது மனம், எண்ணங்கள், கற்பனைகள், வேகம், அன்பு, பண்பு, பாசம், நேசம் என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரனுடன் ராகு சேரும் பொழுது அந்த சந்திரனுக்கு அளவுக்கு மீறிய, இயல்புக்கு மீறிய, வரம்புக்கு மீறிய கற்பனைகளையும் யோசனைகளையும் கொடுத்து, என்னங்க, அளவுக்கு மீறிய, வரம்புக்கு மீறிய, இயல்புக்கு மாறான கற்பனைகளை கொடுத்து 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 அந்த சந்திரனை பாதிப்படைய செய்கிறான். அந்த நயவஞ்சக குணம் குழம்பிக் கொண்டே எங்க ஒரு சிந்தனை பத்தாதுன்னு சிந்தனை 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 என்று அளவுக்கு அதிகமான சிந்தனைகள் என்று அந்த சந்திரனுக்கு என்னங்க நல்ல விளைவுகள் ஏற்படுமா, அந்த சந்திரனுக்கு தீய விளைவுகள் ஏற்படுமா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த நயவஞ்சக குணத்தால், வஞ்சக குணத்தால் அந்த சந்திரனுக்கு அளவுக்கு மீறிய கற்பனைகளும், அளவுக்கு மீறிய சிந்தனைகளும், இயல்புக்கு மீறிய சிந்தனைகளும் எதிர்மறை விளைவுகளைத்தான் ஏற்படுத்தும் என்று சொல்வதே அந்த நிழல் என்று சொல்லக்கூடிய ராகு. இப்படித்தானே செய்ய முடியும். அளவுக்கு அதிகமான கற்பனைகளும், அளவுக்கு அதிகமான குழப்பங்களும் மனநல பாதிப்பு ஏற்படுத்தாதா? இதுதான் நயவஞ்சக குணம். வஞ்சகம் என்பது இப்படித்தான் வரும். வஞ்சகம் என்பது கண்ணுக்கு தெரியாது, கவனிக்கணும். இங்கே செவ்வாயுடன் ராகு சேரும் பொழுது தைரியம், வீரியம், வேகம், முரட்டுத்தனம், இதுதான் செவ்வாய். இந்த நயவஞ்சகனான ராகுவுடன் சேரும் பொழுது அந்த வஞ்சகன் என்ன செய்யறான், ஏண்டா நீலாம் இந்த தைரியெல்லாம் என்னடா, நீ எங்கேயோ இருக்க வேண்டியவன் என்று சொல்லி உசுப்பேற்றி அளவுக்கு மீறிய தைரியம், அளவுக்கு மீறிய வீரியம், அளவுக்கு மீறிய வேகம், இயல்புக்கு மீறிய வேகம், என்னங்க, அப்படி அளவுக்கு மீறும்போது, இயல்பை மீறும்போது, வரம்புகளை மீறும்போது அந்த தைரியமும், வீரியமும், வேகமும், கோபமும், ஆத்திரமும், அவசரமும், அளவுக்கு மீறிய தைரியம் அமிர்தமும் நஞ்சு, அளவுக்கு மீறிய வீரியம் அமிர்தமும் நஞ்சு, அளவுக்கு மீறிய கோபமே அவனை படுகுழியில் தள்ளிவிடும், அளவுக்கு மீறிய ஆத்திரமே அவனை படுகுழியில் தள்ளிவிடும்,
அளவுக்கு மீறிய அவசரமே அவனை படுகுழியில் தள்ளிவிடும். எப்படி அந்த வஜ்ஜ குணத்தை மனசில் விதைப்பான்னா, ஏண்டா நீலாம் இருக்கிற தைரியத்துக்கு நீ எங்கேயோ இருக்க வேண்டியவன். இப்படி கஷ்டப்படுற நயவஞ்சகத்தை விதைத்து அளவுக்கு மீறிய தைரியம், அளவுக்கு மீறிய வீரியம், அளவுக்கு மீறிய வேகம், அளவுக்கு மீறிய கோபம் என்று கொடுத்து, அளவுக்கு மீறிய சொத்துக்களை வாங்கும் எண்ணத்தை கொடுத்து அவனை சிதைத்து விடுவான். என்று அளவுக்கு மீறி போகிறதோ, இயல்புக்கு மீறி போகிறதோ, வரம்புக்கு மீறி போகிறதோ, அங்கே அமிர்தமும் நஞ்சும் என்று சொல்வது போல பாதிப்பை ஏற்படுத்தி விடுவான். இங்கேதான் நயவஞ்சக குணம் என்பது ஒளிந்திருக்கிறது, மறைந்திருக்கிறது. நிழல் அல்ல, அது நயவஞ்சக குணம். வஞ்சகம் என்பது எது வருகிறது? உள்ளுக்குள்ளே அவன் ஆழ் மனதில் வஞ்சகத்தை விதைப்பான். அந்த நிழல் என்று சொல்லக்கூடிய அந்த ராகு, புதனோடு ராகு இருக்கும் பொழுது, புதன் என்பவன் வியாபாரம், புத்திசாலித்தனம், கல்வி, எழுத்து என்று அச்சுக்கலைகள், விளம்பரம், ரிசீவர்ஸ், அம்பாசிடர்ஸ், மெசஞ்சர்ஸ், நெகோசியேட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த புதனானவன் ராகுவுடன் இணையும் பொழுது அந்த ராகுவின் நயவஞ்சகம் எப்படி செயல்படும்? இங்கே தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு சில பேர் முட்டாளாக இருப்பார்கள், என்ன மறைத்து விட்டது. இந்த நயவஞ்சகம் எப்படி செயல்படும்? அளவுக்கு மீறிய புத்திசாலித்தனம், அளவு கடந்த புத்திசாலித்தனம், இயல்புக்கு மீறிய புத்திசாலித்தனம், அளவுக்கு மீறிய வியாபாரம், இயல்புக்கு மீறிய வியாபாரம், அளவு கடந்த விளம்பரம், இயல்பை மீறிய விளம்பரம், மரபுகளை மீறிய விளம்பரம், புத்திசாலித்தனம் எங்கே அளவுக்கு மீறி செல்கிறதோ, வணிகம் எங்கே அளவுக்கு மீறி செல்கிறதோ, வியாபாரம் எங்கே அளவுக்கு மீறி இயல்புக்கு மீறி வரம்பு மீறி போகிறதோ, அங்கே அமிர்தமும் நஞ்சும் என்பது போல அந்த புதன் பாதிப்புகளை ஏற்படுத்தி விடுகிறான். நயவஞ்சகம்தான், நயவஞ்சக குணம்தான். குரு என்று சொல்லக்கூடிய அந்த கோள் உண்மை, நீதி, நேர்மை, நாணயம், சத்தியம் என்று சொல்லக்கூடிய அந்த கோள் ராகுவுடன் இணையும் பொழுது, நெருங்கி இணையும் பொழுது, அளவுக்கு மீறிய அந்த பணம், அளவுக்கு மீறிய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விதைத்து அளவு கடந்து சம்பாதிக்க வேண்டும், வரம்பு மீறி சம்பாதிக்க வேண்டும், இயல்பை மீறிய சம்பாதிக்க வேண்டும் என்று எண்ணத்தை மனதில் விதைத்து, ஒரு அளவு, எல்லாமே ஒரு அளவு ஒரு மனிதனை பாதிக்காது. அளவுக்கு மீறி, இயல்புக்கு மீறி, வரம்பு மீறி செயல்படும் பொழுது, அந்த நயவஞ்சக குணத்தால் செயல்படும் பொழுது, அந்த குரு என்ற இயல்புகள் அவனை அளவு கடந்து செயல்பட்டு அந்த பணமே அவனை யமனாக மாற்றிவிடுகிறது. இதான் உண்மை. சுக்கிரன் இன்பம், சுகம், திருமணம், ஆடை, ஆபரணங்கள், காமம் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் ராகுவுடன் இணையும் பொழுது இன்பத்தை அளவுக்கு மீறி செயல்படுத்த விடுவான், சுகத்தை அளவுக்கு மீறி செயல்படுத்துவான்,
ஆடம்பரத்தை அளவுக்கு மீறி செயல்படுத்துவான், இயல்புக்கு மீறி செயல்படுத்துவான், வரம்பு மீறி செயல்படுத்துவான். அதாவது அளவுடன் கூடிய செயல்பாடுகள் வேறு, அளவுக்கு மீறிய செயல்பாடுகள் வேறு. அளவுக்கு மீறிய, இயல்புக்கு மீறிய, வரம்பு மீறிய இந்த செயல்பாடுகளை தன்னுடைய நயவஞ்சக குணத்தால் அந்த கோளுக்கு விதைத்து, அளவுக்கு மீறி, இயல்புக்கு மீறி, வரம்பு மீறி செயல்பட வைத்து, இன்பமே, சுகமே, திருமணத்தையோ காமத்தையே துன்பமாக மாற்றக்கூடிய இயல்புகளை பெற்றவன் இந்த நயவஞ்சகன் ராகு, சூது ராகு. சனியுடன் இணைந்த ராகு. சனி என்பவன் ஆயுள், அசிங்கம், அவமானம், துக்கம், துயரம், கஷ்டம், நஷ்டம், சங்கடம், வருத்தம், இந்த உலகத்தில் நடக்கும் தீய செயல்களை கட்டவிழ்த்து விடுபவன். ரெண்டாவது தீயவன். இந்த உலகத்தில் நடக்கும் அத்தனை விதமான கேடுகளுக்கும் தலைவன் அவன் தான். துக்கத்துக்கு தலைவன் அவன் தான், துயரத்துக்கு தலைவன் அவன் தான், கஷ்டத்துக்கு தலைவன் அவன் தான், நஷ்டத்துக்கு தலைவன் அவன் தான், பசிக்கு தலைவன் அவன் தான், பட்டினிக்கு தலைவன் அவன் தான். சனியன். திருடன், சில்லறை திருடன். இந்த நயவஞ்சகனுடன் சேரும் பொழுது திருட்டை மொத்தமாக திருட வேண்டும் என்ற நயவஞ்சக குணம் சனியிடம் வந்து விடுகிறது. இந்த இயல்பு சில்லறை, இந்த இயல்பு மொத்தமாக திருடுவது நெருங்கி இருக்கும் பொழுது சனிக்கு மாபெரும் தீய குணம் வந்து விடுகிறது. நல்ல குணம் கிடையாது. திருட்டு அளவுக்கு மீறி நடக்கும் பொழுது, இயல்புக்கு மீறி நடக்கும் பொழுது, வரம்பு மீறி நடக்கும் பொழுது, அப்ப அளவுக்கு மீறிய திருட்டும் அளவுக்கு மீறிய கொள்ளையும் அவன் வாழ்க்கையை நஞ்சாக்காதா? அவன் வாழ்க்கையை அழிக்காதா? அவன் வாழ்க்கையை படுகொலியில் தள்ளாதா? ராகுவின் இயல்புகள். கேதுவின் இயல்புகள் என்ன? எந்த காரக உறவுகளோ அந்த உறவுகளை ஒட்டவிடாமல் வளரவிடாமல் தடுப்பவன் கேது. சூரியன் என்பவன் யார்? அதிகாரம், புகழ், கௌரவ, மதிப்பு, மரியாதை என்று சொல்லக்கூடிய அந்த சூரியனுடன் கேது இணையும் பொழுது அந்த இயல்பான அந்த அதிகார குணமும் புகழ் குணமும், அந்த குணம், கௌரவம், மதிப்பு, மரியாதை என்று அந்த இயல்பு நிலையில் இருக்கும் சூரியனை இயல்பற்ற நிலைக்கு திசை திருப்பி விடுது. அந்த அதிகாரத்தை மேல் ஒரு வெறுப்பு வர வைத்து அந்த அதிகாரத்தையும் புகழையும் கௌரவத்தை மதிப்பை மரியாதை விட்டு விட்டு ஒதுங்க வைப்பது, விலக வைப்பது, அந்த இயல்புகளை அந்த காரக சூரியன் காரகம் வளர விடாமல் தடுத்து விடுவான் இந்த கேது. சந்திரனின் இயல்புகள் என்ன? அன்பு, பண்பு, பாசம், நேசம் என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரன் கேதுவுடன் சேரும் பொழுது சந்திரன் இயல்புகளை, சந்திரன் காரகத்துவ உறவுகளை, விரக்தி, வேதனை என்று சொல்லக்கூடிய அந்த விரக்தியை ஏற்படுத்தி வளர வளர சந்நியாச குணத்தை ஏற்படுத்துகிறது. அந்த உறவுகளிலிருந்து ஒரு விதமான விட்டேத்தியான மனநிலையை கொண்டு அந்த உறவுகளிடமிருந்து விலக்க வைத்து விடுவான், வளர விடாமல் செய்வான் இந்த உறவுகளை. அதாவது இன்னும் சொல்ல போனால் உலக இயல்புகளிலிருந்து ஒட்ட விட மாட்டான் இந்த கேது. எவ்வளவுதான். கேதுவின் குணம் இதுதான். செவ்வாயோட கேது தைரியம், வீரியம். அங்க வேகம் என்ன ஆகும் அப்படின்னா, தைரியம், வீரியமும் வேகமும் கேதுவுடன் சேரும் பொழுது அந்த இயல்பை விட்டு இயல்பற்ற நிலைக்கு
கொண்டு சென்று விடுவான். இயல்புங்கிறது அவன் தைரியம், வீரியம், வேகம். இது இயல்பு. இந்த இயல்புக்கு மாறான கேது விரக்தி, வைராக்கியம், துறவரம். இந்த இயல்புகளை விட்டு இயல்பற்ற நிலைக்கு, இந்த காரக உறவுகளையும் இயல்புகளையும் விட்டு இயல்பற்ற நிலைக்கு அவனை கொண்டு போக விடுவான். அந்த காரகத்தை வளரவிடாமல் தடுப்பது, அந்த காரக உறவுகளை விட்டு ஒதுங்கி இருப்பது, ஒதுங்கி செய்வது, அந்த காரகத்திலிருந்து ஒதுங்குவது, இந்த கேதுவின் வேலை. புதன் கேது கூடுதல் அறிவு கூர்மை, கூடுதல் புத்திசாலி. அந்த இயல்புகள், புதனின் இயல்புகள் கல்வி, எழுத்து, அடுத்தது புத்திசாலித்தனம் என்று சொல்லக்கூடிய அந்த புதனின் இயல்புகளை விட்டு ஒதுங்க வைக்கிற வேலையை செய்வான். அழகா கேது இஸ் எ டிட்டாச்மெண்ட். உலக இயல்புகள் வேறு, அந்த இயல்புக்கு மாறான மனநிலையை புதனுக்கு உருவாக்கி அதிலிருந்து ஒதுங்குவான். குருவோட கேது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதுதான் ஒழுக்கம், நீதி. ஆனால் அந்த இயல்புகள் பணத்தை விட்டு அந்த விரக்தி, வேதனை, வயது ஆக ஆக விரக்தி, வேதனை தான், விரக்தி தான் அவனுக்கு அதில் பிடிப்பு இருக்காது. ஒரு பிடிப்பில்லாத மனநிலையை உருவாக்கி அந்த இயல்புகளிலிருந்து ஒதுங்க வைத்து விடுவான். சுக்கிரனோட கேது இன்பம், சுகம், திருமணம். அந்த இல்லறத்திலிருந்து அந்த இல்லறமே இல்லறத்தை விடுத்து துறவரத்துக்கு நாடி விடுவான். இது இயல்புங்கிறது. திருமணம், சுகம், காமம் என்பது ஒரு மனிதனுக்கு தேவை. ஆனால் இந்த இயல்புகளிலிருந்து இவன் மாறி விலகி இயல்பற்ற நிலை என்பது துருவரம், வைராக்கியம், விட்டு விலகக்கூடிய, இந்த பந்தத்திலிருந்து விலகக்கூடிய வேலையை செய்வான். சனியனின் இயல்புகள் என்ன? உழைப்பு, சோம்பேறித்தனம். ஆனால் இங்கே இந்த இடத்துல சனியன் வேதாந்தம், ஏகாந்தம், ஒரு சோம்பேறியோடு ஒரு வைராக்கியம் பிடித்தவன் தத்துவாதி சேரும் பொழுது அங்கே சோம்பேறி ஏகாந்தம் பேச மாட்டானா, வேதாந்தம் பேச மாட்டானா, தத்துவம் பேச மாட்டானா, மறுத்து பேச மாட்டானா, எல்லாத்தையும் மறுப்பவன். கேதுவின் இயல்புகள் என்ன? பிரிப்பது. ஒரு காரக உறவை வளரவிடாமல் தடை செய்பவன். அந்த உறவுகளை விட்டு விலக்கி அவன் வேற எதையோ இருக்கிறதை விட்டுட்டு இல்லாத ஒன்றை தேடுகிறேன், கடவுளை தேடுகிறேன், ஆன்மீகத்தை தேடுகிறேன் என்று இருக்கிறதை விட்டு விட்டு இல்லாத தேடுகிறானே, இது நிழல் அல்லவா? அந்த ராகுவும் கேதுவும் ஓட வேலை இதுதான். இங்க பிரச்சனையை தான் முன்ன நாங்கள் கொடுத்தது குணங்களே, இயல்புகளே, மனிதனுக்கு கொடுத்தது குணங்களே. இதைத்தான் திருப்பி திருப்பி சொல்கிறோம். பரிகாரம் அல்ல, பரிகாரம் என்பது கிடையாது. அந்த பரிகாரத்தால் எந்த பலன் இல்லை. குணங்களின் இயல்புகள். இது எங்கிருந்து இந்த ராகு கேது தோன்றியிருக்க முடியும்? இது பேச வேண்டியிருக்கு. எங்கிருந்து தோன்றியிருக்க முடியும்? 18ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி கிரகண புள்ளி, அதாவது ஜோதிடம் 5000 ஆண்டுகளுக்கு முன்ன சூரியனை ஒரு நிழல் மறைக்கும் பொழுது, கிரகணம் ஏற்படும் பொழுது தான் அந்த கிரகண செயல்பாடுகள் எப்படிப்பட்டது, அங்கிருந்து தான் ராகு கேது உருவாகியிருக்க முடியும். அப்ப பகலில் சூரியனை அந்த நிழல் மறைக்கும் பொழுது விலங்குகளும் உயிர்களும் அச்சமிடுகின்றன, கூக்குளிடுகின்றன. அப்போ உயிர்கள் ஒரு விதமான அச்சத்தை உருவாக்குகிறது. இங்கிருந்து தான், இதுதான் ஆரம்ப புள்ளியாகி படிப்படியாக கண்டுபிடித்து 18ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் இந்த ராகுவும் கேதும் என்ற கோள்களையும் குணங்களையும் வரையுறுத்து உருவாக்கியிருக்க முடியும்.
இரவில் கிரகணம் ஏற்படும் பொழுது எப்படி செயல்பாடுகள் இருக்கிறது, அந்த பகலில் கிரகணம் ஏற்படும் பொழுது செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, இதை ஆராய்ந்து அறிந்து முன்னோர்கள் வரையுறுத்து நமக்கு கொடுக்கப்பட்டு தான் இந்த ராகு கேது. அது நிழல் நிழல் இதுதான். இது விழிப்புணர்வு ஏற்படுத்துக்கு உண்டான பதிவு தான் ஒழிச்சு யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் எனக்கு அல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ அனைவருக்கும் சென்று சேருங்க. நன்றி வணக்கம். கேதுவின் இயல்புகள் வளர விடாது. ஒரு காரக இயல்புகளை வளர விடாமல் செய்பவன் தான் கேது. இன்பம் ஒரு மனிதனுக்கு தேவை, இன்பம். சுக்கிரன், அந்த சுக்கிரன் இயல்புகள் என்ன பண்ண மாட்டானா, வயது ஆக ஆக அந்த இயல்புகளிலிருந்து ஒதுங்கி விடுவான். இந்த இயல்புகளை விட்டுவிட்டு கடவுளை தேடுகிறேன், ஆன்மீகத்தை தேடுகிறேன், தத்துவத்தை தேடுகிறேன் என்று சாமியாரா போனா இது இயல்பா? இப்படித்தான் கேதுவின் செயல்பாடுகள் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ அனைவருக்கும் சென்று சேருங்க. நன்றி வணக்கம். இந்த திருமண பொருத்தத்தில் இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது என்பதற்காக பேச வந்திருக்கிறேன். அவ்வளவுதான்.